ஹலோ மக்களை மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆதியும் என்ன தான் பிளான் போட்டாலும் இந்த வாட்டி நம்ம மாறனும் வெற்றியும் சேர்ந்து செம மாசா நம்ம வீராக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபித்து வீராவை மறுபடியும் கலெக்டர் ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாறன் மலர் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறத கவனித்த வீராவுக்கு பொறாமப்பட்டு ஒரு கட்டத்தில் மாறனை மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆதியை எப்படியாவது வீராவை அடியோட அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்ட போய் ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 2 பேருக்குமே சரியான எதிரி அந்த வீராவை தான். 2 பேரும் சேர்ந்தோன்னு வச்சுக்கேன், வீராவை அசால்ட்டாக நம்ம அழிச்சிடலாம். எப்படி இருந்தாலுமே இந்த வீரா இனிமேல் மறுபடியும் இந்த பொறுப்பில் வரவே கூடாது. அவள் கலெக்டராக மட்டும் வந்துட்டா மறுபடியும் நமக்கு தான் ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் நம்ம ராணிக்கிட்ட சொல்லும்போது ராணியும் சரி இது நான் கண்டிப்பாக அந்த வீராவை நான் மன்னிக்க போகிறதே இல்லை. இது நாள் வரைக்கும் என்னை யாருமே இந்த மாதிரி கைது செய்துட்டு போனதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீராவை தானே. நானும் உன் கூட சேர்ந்து அவளை அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ராணியும் ஆதியும் சேர்ந்து நம்ம வீராவுக்கு ஒரு வழி பண்ணிடலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. வீராவோட கேஸும் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வர நாள் ஆயிட்டு. அதை பார்த்து நம்ம வள்ளியம்மையும் வீரா கிட்ட இன்னைக்கு கேஸ் உனக்கு சாதகமாக தான் இருக்கணும். நீ உன்னோட தொழிலில் எப்போவுமே ரொம்பவே உண்மையாக தான் நடந்திருக்கா. அதனால இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உனக்கு கொஞ்ச நாள் தான். எப்படி இருந்தாலுமே உன்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு உனக்கு கண்டிப்பாக மறுபடியும் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத வீரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் அதுதான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் வள்ளியம்மா, எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் சாமியை கும்பிட்டு அப்படியே வேண்டுதலை வைக்கிறாங்க. நம்ம வீராவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆதியும் ராணிக்கிட்ட இன்னைக்கு வீராவோட கேஸ் கோர்ட்டுக்கு வருதில்ல, அதனால் எப்படியுமே அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அவள் கோர்ட்டுக்கு போகிற வழியிலேயே அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆதியும் ராணியும் ஒரு பிளான் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாறனுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. இன்றைக்கி நடக்கிறதுக்கு எதுவுமே சரியில்லை. வீராவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னு நமக்கு மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆதியெல்லாம் சும்மாவே விட மாட்டான். வீராவுக்கு மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செய்திருக்கான். எப்படி இருந்தாலுமே அந்த ஆதி ராணினால நம்ம வீராவுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறத நம்ம மாறனுக்கு புரிய வருது. மாறன் நம்ம வீரா கிட்ட வீரா எதுவாக இருந்தாலும் ரொம்பவே கவனமாக இரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த வாட்டி கண்டிப்பாக கோர்ட்டில் உனக்கு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம வீராவும் மாறனை பார்த்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட விஷயத்தை பற்றி எனக்கே நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் என்கிட்ட என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாத. ஏற்கனவே இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எது நடந்தாலுமே நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம வீராவும் வழக்கம் போல் நம்ம மாறனை எதிர்த்து நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாறன் வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுட்டாங்களே சொல்லலாம். அதே சமயத்தில் சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்காக வீரா எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போகிற வழியில் கரெக்டாக அந்த வண்டியை வழிமறித்து ஒரு கும்பல் வருது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம வீராவை அந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போகிறாங்க. வீராவை என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சத்தம் போட்டாலும் யாரும் கவனிக்க மாதிரி இல்லை. ஒரு ரவுடி கும்பல் மாதிரி அப்படியே கடத்திட்டு போகிறாங்க. அவங்கள ஒரு இடத்துல அடைச்சி வைக்கும்போது நம்ம வீராவும் எதுக்குடா என்னை கடத்தி வச்சுருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அந்த இடத்துல செம மாசா நம்ம வெற்றி நிற்கிறாங்க. வெற்றியை பார்த்த வீரா அப்படியே அதிர்ச்சியாகி என்னன்னா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரை அப்படியே வெற்றியை கட்டி அணைச்சி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பரிமாறும் போது நம்ம வெற்றியும் என்னம்மா உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுன்னா நான் வரமாட்டேனா, ஏதோ நீ கலெக்டர் பொறுப்பில் இருக்கும்போது உன் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்களாமே. என்னவா இருந்தாலும் சரி, உண்மையை கண்டுபிடிக்க வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேம்மா. எப்படி இருந்த உன்னை இவ்வளோ நேர்மையாட்டு உண்மையாட்டு உழைக்கக்கூடிய உனக்கு மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருப்பாங்க. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வீரா கிட்ட சொல்லும்போது வீராவும் நீங்கள் வந்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னா, ஆனால் நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே எப்போவுமே எனக்கு துணையாகவே இருக்கீங்களே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கிட்ட சொல்லும்போது வெற்றியை வேற யார் மாறங்கிட்ட தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஃபோனில் சொன்ன உடனே உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சு உடனே வந்துட்டேம்மா அப்படி சொல்லும்போது அதை கேட்ட நம்ம வீரை அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னது மாறனா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நமக்காக எவ்வளோ பாடுபடுறான், எவ்வளோ தான் நம்ம அவனை மட்டம் தட்டி பேசினாலுமே எப்போவுமே நமக்கு உறுதுணையாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மாறனும் வெற்றிக்கிட்ட ஃபோனில் என்னாச்சு அந்த வீராவை நீங்கள் பார்த்துட்டீங்க தானே, வீரா உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்கா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க.
இன்னொரு சைடு நம்ம ஆதியும் சரி எப்படியாவது இந்த வீராவை கடத்திட்டு வந்து சரியாட்டு போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கும்போது அங்கே நியூஸில் வருது கோர்ட்டுக்கு இந்த மாதிரி கேஸ்க்கு போன கலெக்டர் வீராவை வந்து ஒருத்தங்க கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ஆதியோ என்னாச்சு நம்ம ஒரு பிளான் போட்டால் வேற ஒரு மாதிரி நடக்குதே அப்படி சொல்லிட்டு ராணி கிட்ட கேட்குறாங்க. ராணிக்கும் அது தெரியாது, என்னோட ஆட்களை யாருமே கடத்தலை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட உடனே அப்படியே ஆதி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ நம்மளும் கடத்தலை, ராணியும் கடத்தலை, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, வீராவை யார் கடத்திருப்பாங்க, என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. டிவியில் இந்த நியூஸை பார்த்த உடனே நம்ம ராமச்சந்திரனும் நம்ம வள்ளியம்மையும் அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க. வள்ளியம்மையும் என்னாச்சு இப்போ தானே நம்மகிட்ட எல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போனால் அதுக்குள்ளே வீராவுக்கு என்னாச்சு, ஏன் கடவுளே எங்கள் குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிற, வீராவுக்கு எந்த ஆபத்தும் வரவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம மாறனை பார்க்குறாங்க. மாறன்கிட்ட வந்து நம்ம வள்ளியம்மையும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா மாறா, வீராவை யார் கடத்திருப்பா, வீராவை ரொம்பவே நல்ல பொண்ணு, பாவம் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே, எப்படி இருந்தாலுமே வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ தாண்டா பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளியம்மா மாறன்கிட்ட சொல்கிறாங்க. மாறனும் எதை பற்றியுமே வந்து வெளியில் சொல்லவே கூடாது, நம்ம வந்து வீராவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வரைக்கும் எதை பற்றியும் நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறனும் கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. நம்ம வெற்றியை வீரா கிட்ட, வீரா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மாறனும் ரொம்பவே நல்லாவே உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு போகுது அப்படிங்கிறத எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் நீ மாறனை கொஞ்சம் ஏற்றுக்கணும், அது மட்டும் இல்லாமல் மாறன் உங்ககிட்ட ரொம்பவே அன்பாக இருக்கான், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயந்து தான் நீ கோர்ட்டுக்கு போகிற வழியிலேயே என்னை கடத்திட்டான், எப்படி அது நீ வந்து நிரபராதி, உனக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த ஃபைலை வந்து நீ எங்கேயாவது மிஸ் பண்ணியா, அந்த ஃபைல் கடைசியாக எங்கே பார்த்த அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் நான் வீட்டுக்குள்ளே அந்த ட்ராயருக்குள்ளே தான் வச்சுருந்தேன், எப்போவுமே நான் அந்த ஃபைலை கவனமாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன், ஆனால் எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றிக்கிட்ட சொல்லும்போது வெற்றியும் ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரியாமல் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லைன்னா வெளியில் இருந்த யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வீரா கிட்ட கேட்கும்போது வீரா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. சூர்யாவும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவானே அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெற்றிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியை எப்படியாவது இந்த ஃபைல் வந்து ஆதிக்கிட்ட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா அவன் சம்மந்தப்பட்ட ஃபைல் இல்லை, அதனால நீ எங்கேயாவது அந்த ஃபைலை சப்மிட் பண்ணிட்டேன்னா அவனோட எல்லா சாம்ராஜ்யமே அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் ஆதி ஏதாவது ஒரு வேலை செய்திருப்பான், ஆனால் அவனோட குடும்பத்துக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தங்க இருந்து இந்த வேலையை செய்தனால தான் ஆதிக்கு அந்த ஃபைல் கிடச்சிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியும் வீரா கிட்ட சொல்கிறாங்க. வீராவுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கும்போது சூர்யாவுக்கு மேலே லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாறனோட உதவினால் வெற்றியும் மாறனும் சேர்ந்த மாதிரி இனி சம மாசாட்டு வீராவுக்கு ஆதரவாக மட்டும் இல்லாமல் வீராவை கலெக்டர் ஆக்கி மறுபடியும் அழகு பார்க்குறாங்கன்னே சொல்லலாம்.